மாதிரியான அவதூறுகள் ஒரு ஒரு டைம்ல ஒரு ஆரம்ப தொடக்க காலகட்டத்துல என்னெல்லாம் உண்மையிலே பின்னோக்கி தள்ள தொடங்குச்சு. நான் அதெல்லாம் மறுக்கல. வேணாப்பா இந்த பொழப்பு, நம்ம கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தோம், கருவாட்டுக்காரின்னு எழுதுறாங்க. கஞ்சா விற்கிறத விட கருவாடு விற்கிறது கேவலமாப்பா. கஞ்சா விற்கிற நீங்க பெரிய ஆளா இருக்கும்போது கருவாடு விற்கிற நான் பெரிய ஆளா இருக்கக்கூடாதாப்பா. விமர்சனங்கள் கூட ஒரு வித உரம் தான், எங்க அண்ணன் சொல்ற மாதிரி பாராட்டு தான். எளிய மக்கள்னாலே பரதேசிகள் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா சில பரதேசிகளை வாழ வச்ச பரதேசிகளா தான் நாங்க எல்லாருக்கும் இருக்கோம். ரோசக்காரர்கள், மானக்காரர்கள், சூடு சொரணை உள்ளவர்கள் என்று அர்த்தம். எதுவுமே இல்லாம எப்படி அப்புறம் பெருசா பலர் அண்ணன் சாட்டை சிதம்பரம், இடும்பாவன கார்த்தி, அக்கா காளியம்மன் மீது தாக்குதலும் அவங்களோட வளர்ச்சியை பொறுக்க முடியாம பல விமர்சனங்களும் இந்த மேடையேறி தாக்குதல், அதெல்லாம் எப்படிக்கா பாக்குறீங்க? இது எங்களுடைய பெரிய ஒரு வெற்றியா பாக்குறோம். அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வா பாக்குறோம். எளிய மக்கள்னாலே பரதேசிகள் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா சில பரதேசிகளை வாழ வச்ச பரதேசிகளா தான் நாங்க எல்லாருக்கும் இருக்கோம். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெண்களை பொதுவெளிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ. இப்ப நீங்க பெண்களை என்ன சொல்லி பெண்ணுக்கு தள்ளுவீங்க? ஒண்ணு அவங்களுடைய கேரக்டர் நடத்தை மீது தவறு சொல்லுவீங்க, இல்ல அப்படின்னா அவங்கள வேற மாதிரி சித்தரிப்பீங்க. இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் பெண்களை அந்த அரசியல் தளத்துக்கு இன்னும் முன்னோக்கி தள்ளாம பின்னோக்கி தள்ள செய்வீங்க. இந்த தேர்தல் சமயத்துல நான் அந்த ஒரு வார்த்தை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ மார்க்கிங் பண்ணி ஒரு அரகுர ஆடையோட ஒரு பொண்ணை வச்சு என்னோட போட்டோ எடுத்து அந்த பொண்ணுக்கு உலகத்தையே தெரியும் காளியம்மாள் எப்படி உடையவங்க, காளியம்மாள் எப்படி இருப்பா, அது எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு நீங்க கொண்டு போய் என்னை படம் பிடிச்சு காட்டணும்லாம் இல்லை. நான் எல்லாருக்கும் தெரியும் நான் இப்படிதான் இருப்பேன், இந்த மாதிரி உடைதான் அணிவேன், இந்த இடங்களுக்கு போவேன், இந்த இடங்களுக்கு போக மாட்டேன். எனக்கு உங்களை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு உங்களோட ஒரு 4-5 வயசு அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நான் என் வயசுக்கு மீறிய வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பேனே தவிர என் வயசுக்கான ஒரு ஆசையோ என் வயசுக்கான வேலையோ நான் செய்யவே மாட்டேன். ஒரு இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல போயிட்டு ஒரு கடற்கரை பார்த்தா எனக்கு ஓடி விளையாடணும்னு தோணும், ஆனா நான் போக மாட்டேன், உட்காந்துட்டே இருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வர்றதுதான் வர வேலைதான் பார்ப்பேன். என் சுதந்திரமா நான் ஒரு 4 இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். என் குழந்தைங்களோட போய் விளையாடணும்னு நினைப்பேன், கடற்கரைக்கு போகணும்னு நினைப்பேன், கோயிலுக்கு போகணும்னு நினைப்பேன், வேற வெளியிடங்கள். ஆனா அந்த இடத்துல எல்லாம் போய் நிக்கிறது வேண்டாம், மக்கள் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்களை ஒரு பொதுவெளிக்கு வர்ற பெண்கள் உள்ளடக்கிட்டு தான் இருக்கிறோம். அது இல்லாம குழந்தைங்களை பாத்துக்கிறது, நிறைய நேரம் என் பிள்ளைங்களோட என்னால நேரம் செலவழிக்கவே முடியாது. அப்படி இருந்தும் கூட இந்த தளத்துல ஓடுறோம் அப்படின்னா பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க பின்னுக்கு தள்ளுற வேலையை தான் இது வரைக்கும் இந்த திராவிட அரசியல் இந்த பெண்ணியம் பேசக்கூடியவர்கள்லாம் செஞ்சிருக்காங்களே தவிர முன்னோக்கி ஒருத்தரை கொண்டு ஒரு ஆளுமையா ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து அந்த பிள்ளை இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குன்னு ஒரு கட்சி சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒரு கடைகோடி பிள்ளை, ஒரு கடலோடி பிள்ளை, ஒரு ஓரத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருந்த ஆளுனா இன்னைக்கு என்னை உலகம் பேசுகின்ற அளவிற்கு இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டுறேன். அதேதான் இப்ப சாட்டையும், அதேதான் இடும்பாவன கார்த்தி திருவாரூர் மாவட்டத்துல இடும்பாவன ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்தது, அதே போன்று சாட்டை ஒரு இடத்துல இருந்து வந்தது. இப்ப அந்த மாதிரி சாதாரண மக்களுக்கான ஒரு பெரிய தளமா இது வரைக்கும் இந்த கட்சியில் உருவாக்கி இருக்கா. நான் ஒரு இடத்துக்கு வரணும்னா துரைமுருகன் மாதிரி ஒரு பெரிய ஆட்களுக்கு பையனா இருக்கணும், இல்லைன்னா KN நேரு மாதிரி போன்ற ஆட்களுக்கு பையனா இருக்கணும், இல்ல கனிமொழி போன்ற ஆட்களுக்கு பையனா இருக்கணும், அது என்ன ஸ்டாலின் பேரனாவது இருக்கணும். அப்படின்னாதான் தனி விமானத்துல போக முடியும், தனியா தெரிய முடியும். என்னோட புகைப்படம் 4 வெளியில வரும், எல்லாரும் பேசப்படுவாங்க. கருத்தியல் தான் இங்க பிரச்சனை இல்லை, பணம் இருக்கணும். எங்கள்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப வரைக்கும் போறதுக்கு வரதுக்கு வண்டி கிடையாது. நீங்க ஒரு கால் அந்த அண்ணன் இங்க வந்திருந்தாரு, அவரோட வாகனத்துக்கு முன்னாடி நீங்க அந்த படம் எடுத்தா கடைசியில் அந்த வண்டி என்ன பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு காரு போட்டது எக்ஸ்ட்ரா போட்டவங்க கொண்டு வந்து RCBக்கு வண்டி வீட்டுல நிப்பாட்டி இருந்தீங்கன்னா நீங்க ரோசக்காரர்கள், மானக்காரர்கள், சூடு சொரணை உள்ளவர்கள் என்று அர்த்தம். எதுவுமே இல்லாம இந்த மாதிரியான அவதூறுகள் ஒரு டைம்ல ஒரு ஆரம்ப தொடக்க காலகட்டத்துல என்னெல்லாம் உண்மையிலே பின்னோக்கி தள்ள தொடங்குச்சுதான். நான் அதெல்லாம் மறுக்கல. வேணாப்பா இந்த பொழப்பு, நம்ம கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தோம், கருவாட்டுக்காரின்னு எழுதுறாங்க. கஞ்சா விற்கிறத விட கருவாடு விற்கிறது கேவலமாப்பா. கஞ்சா விற்கிற நீங்க பெரிய ஆளா இருக்கும்போது கருவாடு விற்கிற நான் பெரிய ஆளா இருக்கக்கூடாதாப்பா. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி அவதூறுகள் பேசத்தான் செய்யறாங்க. அது இதெல்லாம் பார்த்தா நம்ம அடுத்த நகர்வுக்கு போக முடியாது. அதனால இது இன்னும் மேம்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. விமர்சனங்கள் கூட ஒரு வித உரம் தான், எங்க அண்ணன் சொல்ற மாதிரி பாராட்டு தான். நன்றி நன்றி. ஆமாங்க, இந்த 1000 ரூபாய் கொடுத்து ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனியை வாழ வச்சிருக்காங்க. இந்த 1000 ரூபாய் கொடுத்துதான் நாங்க பலன்னு இருக்கிறோம். இந்த 1000 ரூபாய் வாங்கி தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறோம். இந்த 1000 ரூபாய் வாங்கி தான் பிள்ளைய படிக்க வைக்கிறோம். இந்த 1000 ரூபாய் வாங்கி தான் மருத்துவ செலவு பாக்குறோம். இந்த 1000 ரூபாய் வாங்கி தான் வீட்டுக்கு கூரை போடுறோம். இந்த 1000 ரூபாய் வாங்கி தான் கரண்ட் பில் கட்டுறோம். இந்த 1000 ரூபாய் வாங்கி தான் எல்லா வேலையும் நாங்க செய்யறோம். மாசம் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல தான் கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், நல்ல உடை, நல்ல பளபளப்பான முகம், ஆடை, ஆபரணங்கள் 1000 ரூபாய் எடுத்துட்டு போனோம்னா நான் 60 பவுன் நகை எடுத்துட்டு வந்துருவோம். ஒரு மாசத்துக்கு 1 கிராம் நகை 7050 ரூபாய் விற்கிறாங்க. முன்னாடி ஒரு திருமண தேவையான நகை எடுத்து திரும்பி வந்தேன். நான்
அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நிலைமை. இந்த 1000 ரூபாய் எதை தந்துரும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அப்படியே அந்த 1000 ரூபாய் 30 நாளைக்கு பிரிங்க, ஒரு நாளைக்கு 33 ரூபாய் வச்சு மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய குடும்பம் வாழ்ந்துருமா? துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் போதுமா? சீமான ஆட்சிக்கு வந்தா பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் பறி போயிருமா? இது வரைக்கும் எத்தனை முறை நாங்க ஆட்சியில இருந்து பெண்களுடைய வாழ்க்கை பறி போயிருந்தீங்க கூட வந்து பார்த்தாங்க. உண்மையிலேயே பெண்களை ஒரு சபிக்கப்பட்ட இனமாக மாற்றியதே இந்த குரூப் தான். எங்களுக்குன்னு தன்மானம் இருக்கு, எங்களுக்குன்னு சுய உழைப்பு இருக்கு, எங்களுக்குன்னு இந்த நிலத்துல மதிப்பு மரியாதையாக வாழ வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு பெண்ணுக்கான ஆகச்சிறந்த சுதந்திரம் என்ன தெரியுமா? எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு வாழணும்னு ஆசை இருக்கும், அது மாதிரி வாழக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த வாழக்கூடாதுன்னு எண்ணத்தின்படி வாழ முடியாம இருக்கணும். அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இது வரைக்கும் பெண்களை வச்சிருக்காங்களா? நீங்க 1000 ரூபாய் இலவசமா கையில கொடுக்கறத நான் அவமரியாதை நினைக்கிறேன். அதே நேரம் எனக்கான உழைப்பை ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி எனக்கான வருமானத்தை அந்த நேரத்துல கையில கொடுத்தீங்கன்னா நான் கௌரவையோடு வாங்குவேன். அந்த காசை நெஞ்ச நிமித்தி வாங்குவேன், நான் உழைச்ச பணம்னு வாங்குவேன். நீங்க கூலி நான் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க கொண்டு நீங்களை தள்ளிருக்கீங்களா இல்லையா? எங்களுக்கே நல்லா தெரியும், சாராயம் வித்த காசை தான் நீங்க கொண்டாந்து 1000 ரூபாய் எங்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னு. மாசம் 12,000 ரூபாய் என் வீட்டுல இருந்து குடிங்கிட்டு 1000 ரூபாய் கொண்டாந்து என்கிட்ட திருப்பி கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதனால சீரழிய போறது இந்த பெண்களோட வாழ்க்கை. எத்தனை பெண்கள் இன்னைக்கு இளம்பெண்கள் அதிகமாயிட்டாங்க. நாங்களா சொன்னோம்? எங்களோட ஆட்சி நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்களே சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியும் சேர்த்து அதுக்குரிய கனிமொழி சொன்னாங்க. அது அதிமுக ஆட்சி காலத்துல இப்ப 4வது ஆண்ட தொட போறீங்க, நீங்க நிறுத்தி இருக்கணும்ல. அந்த பெண்களை சம்மாந்து வாழ வச்சிருக்கணும்ல, செழுமையா வாழ வச்சிருக்கணும்ல. இப்ப வரைக்கும் அடி உத குடும்ப வன்முறை சட்டத்துல ஒரு வருடத்துக்கு எத்தனை வழக்குகள் பதிவாகுன்னு பாருங்க. பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு சட்டத்துல எத்தனை வழக்குகள் பதிவாகுன்னு போய் பாருங்க. ஆனா இவங்க சொல்றாங்களா பரதேசின்னு, அந்த பரதேசின்னு சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான் வந்த பிறகு ஒரு வழக்கு பதிவாக்கல. நீங்க என்ன ஏன் கேளுங்க, அதுதான் நாங்க பாத்துக்கிறோம். பெண்கள் சுதந்திரமாக சரி எல்லாத்தையும் பேசுறாங்க. இந்த பரதேசிகள் நாங்க சொல்ற வார்த்தை ஒரு தடவை கூட நீங்க சொல்லுவ பெண்களுக்கு சம பங்கீடு அப்படின்னு அரசியல் வாய்ப்புகளை சொல்லவே இல்லையே. எப்படிப்பட்ட ஒரு இது பாருங்க. இப்ப காசு இருக்கிறவனுக்கும் இந்த ஒரு பேச்சு, காசு இல்லாதவனை பேச பாக்குற பார்வையே வேற. ஏன் இப்படி பேச வேண்டியது இருக்கா இல்லையா? ஆனா பேசிட்டு அவங்க நாகரிகம் மட்டும் பேசுறாங்க அப்படின்னு அடுத்த வார்த்தைக்கு வர்றீங்க. எங்களை பேச வைப்பது யார் என்ற கேள்வி வைக்கிறேன். நீங்க ஒரு காலமும் நாம் தமிழர் கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம், அண்ணன் சீமானு நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது எப்படி பாக்குறாங்க? இல்ல அது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா விமர்சனம் செய்யக்கூடிய அரசியலை நாம் தமிழர் இங்க செய்யல. இவங்க இந்த மண்ணுக்கான அரசியலை பண்றாங்க, இந்த மக்களுக்கான அரசியலை பண்றாங்க. இன்னும் சொல்லப்போனா அடுத்த ஒரு கட்டத்தையும் தாண்டி இவங்க நம்மளோட உடன்பிறந்த அண்ணன் தம்பிகள், நம்ம அண்ணன் தம்பிகளை பகச்சிக்க கூடாது அப்படின்னு அவங்க அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு சூழலுக்கான அடித்தளமா கூட சொல்லப்பட்டிருக்கலாம். அது அவங்களோட எண்ண ஓட்டத்தை பொறுத்து. அப்படி இருக்கும் பட்சத்துல அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனா திராவிட கட்சிகளை எப்படி சொல்றாங்கன்னாக்கா, அது வேற அண்ணன் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அந்த முக்கியமான ஓட்டுகள்லாம் தெரிஞ்சு அண்ணன் சீமானோட ஓட்டுகள்லாம் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. இது பெரிய பாதிப்பு அண்ணன் சீமானுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்ப நாங்க நினைக்கிறோம்னா அவங்க அழுகுறாங்களாமா? என்னப்பா இது கதை? உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்றேன். இங்க சேரன் சோழன் பாண்டியன் இவங்க 3 பேருமே பங்காளிங்க தான். இவங்க ஒற்றுமையா இருந்தா ஏது இங்க விஜயநகர பேரரசு, ஏது இங்க முகலாய பேரரசு இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? இந்த ஒற்றுமையை உடைச்சுதான் இனிவ நாள் வரைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தமிழர் நாட்டுல ஒரு தமிழர் நல்ல அரசு அமைக்க முடியாத அளவிற்கான ஒரு வேலையை முதல்ல என்ன செஞ்சாங்க? இந்த பங்காளி சண்டையை தூண்டி விட்டாங்க. பிறகு சாதி கலவரம், அப்புறம் மத கலவரமாச்சு. ஏன்னா இங்க தமிழன் ஓர்மித்து ஒரு குடையில இருந்தா அப்படின்னா அவனுக்கான அரசியல அவன் தீர்மானிச்சிருவான். இப்ப நான் தேவனா இருந்தேன், தேவேந்திரனா இருந்தேன், கல்லரா இருந்தேன், மல்லரா இருந்தேன், இல்ல பறையரா இருந்தேன், என்னவா இருந்தேன், மோதியாரா இருந்தேன், செட்டியாரா இருந்தேன், நான் இப்படி தனித்தனியா இருக்க தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்கள் ஓங்கோல இருந்து ஓடி வந்தவர்கள் இங்க ஆட்சி ஆண்டுட்டாங்க. இன்னைக்கு நான் ஒன்னாகி நான் தமிழன் ஒரு குடைக்குள்ள நின்னுட்டேன் அப்படின்னா ஒருத்தர் இங்க நின்ற முடியுமா? இங்க திராவிட வரலாறு அப்படின்னு கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை பாட புத்தகத்துல ஏற்ற முடியுமா? என் பாட்டன் வாவுசி இருக்கும்போது, சின்னமலை இருக்கும்போது, இவங்கெல்லாம் இருக்கும்போது, சிங்காரவளர் இருக்கும்போது, கக்கன் இருக்கும்போது, ஜீவானந்தம் இருக்கும்போது, இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் பாட புத்தகத்துல வைப்பதற்கு இவங்களுக்கு இவ்வளவு யோசிக்கக்கூடியவங்க ஐயா கருணாநிதி வரலாற்றை மட்டும் கொண்டு உள்ள வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இங்க தமிழருக்கான ஒரு ஆட்சி அதிகாரம், அவனுக்கான அரசியல் புரிதல், வரலாறு, கல்வி, கலை, பண்பாடு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்துவதற்கோ கடத்துவதற்கோ ஒரு பெருங்கூட்டமா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுதான் நாம் தமிழர் ஒரு மிகப்பெரிய படையை கட்டி எழுப்பிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தம்பி தோளோடு தோல் கொடுக்க வர்றாங்க அப்படின்னு அந்த ஒருமித்த ஒரு விஷயம் சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்க அவங்க செல்லுபடி ஆகாத ஒரு விஷயமா போயிடுவாங்க. ஒரு காகித குப்பை போல கசங்கி போயிடுவாங்க. அதனால அதை உடைப்பதற்கு இந்த மாதிரி ஓனாய் வேஷம் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஆகுவாங்க. இந்த பணம் 10 செய்யும்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க 11 செய்யும் போல
ஒருத்தர் வந்து நீங்க எடுத்துக்காட்டு, ஒருத்தர் மிகப்படுத்துறது அல்லது பெருமைக்குரியதாக பேசுவது அல்லது பாராட்டுக்குரியதாக நடத்துவது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எங்க ஊர்ல எல்லாம் அந்த ஐஸ் வைக்கிறது, ஜின்சாக் போடுறதும்பாங்க, அந்த மாதிரி செய்ய விரும்புறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய மூதாதையர்கள் அவங்களோட பேரை சொல்லணும். எங்களுடைய பாட்டன்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஆளு, ஐயா காமராசரோடு வந்து நீங்க ஐயா ஸ்டாலினை ஒப்பிடுவது எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு எங்க தாத்தாவுக்குன்றது நீங்க உணர்ந்து பார்க்கணும். ஏன் நீங்க அதுக்கு முன்னாடி உங்களோட தலைமுறை இருக்கு இல்லையா, அவருக்கே பாருங்க, இவிகே சிலங்கோவனுக்கே நல்லா தெரியுது, கலைஞரை சொல்ல மாட்டார். ஏன்னா கலைஞரோட ஆட்சி கேவலமான ஆட்சின்னு நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்கிறாரு. இதுக்காக நான் எடுத்துக்காட்டு, உங்க அப்பா ஒரு இடத்துல ஆட்சி நிர்வாகத்துல இருந்திருக்காரு, அதுவும் கொஞ்சம் காலம் இல்ல 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்திருக்கிறாங்க. நாங்க அந்த அவருடைய ஆட்சி காலத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லாம 9 ஆண்டு காலம் தான் இருந்திருக்காரு எங்க தாத்தா. அவருடைய ஆட்சி காலத்தை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கு, எவ்வளவு கேடுகெட்டு வாழ்ந்தது அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணியாக அவர் சொன்னதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது அந்த அந்த மனிதனுடைய ஆக சேர்ந்த ஒரு அரசியல். இப்போ எல்லா அரசியல்வாதிகள்ட்டையும் 99 விழுக்காடு பாசிட்டிவ், ஒரு விழுக்காடு நெகட்டிவ் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அவரை குறை சொல்ல முடியாத அளவிற்கு நிர்வாகத்தை மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய ஐயா எங்களது பெரும்பாட்டன் காமராசர் அவர்கள். அவரோடு வந்து ஸ்டாலினை ஒப்பிடுவது வந்து பெரிய கண்டனத்துக்குரிய